கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாச அறிக்கையின் 9வது நாளில் வந்துட்டோம். தேவச்சனங்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அநேகர் நல்ல சாட்சிகளை போடுறீங்க, அநேகருக்கு விடுதலை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய புத்துணர்ச்சியை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறாரு. தேவச்சனங்களே, நம்ம ஏன் ஜெபிக்கிறோம், நம்ம ஏன் சபைக்கு போகிறோம், எல்லாமே நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தலாம். நம்ம வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தால் நம்ம வேதனையிலே இருப்போம். அந்த மாதிரி பிரச்சனைகளை மாற்றுறதுக்காக தான் நம்மளே ஆண்டவரை தேடுறோம். தலைமுறை சாபம் உடையணும், பிசாசு போராட்டம் மாறணும், ஒரு விடுதலை உண்டாகணும், வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகணும் தான் நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அது நடக்கலைன்னா எவ்வளோ வேதனையான விஷயம். தேவச்சனங்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங் போகிறதுக்கு காரணம் உங்கள் விசுவாசம் அனலாகிறதுக்கு, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகிறதுக்கு. விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் எதை பார்த்தும் நீங்கள் கட்டளையிட முடியும், இல்லைன்னா கட்டளையிட முடியாது. அதனால தான் தேவச்சனங்களை நம்ம இணைந்து விசுவாசத்தை பெருக பண்ணுறதுக்குள்ள எல்லா காரியங்களையும் செய்து ஒவ்வொரு நாளும் காலையில் விசுவாசத்தை குறித்த ரகசியங்களையும் இரவு நேரத்தில் விசுவாச அறிக்கையும் பண்ணுகிறோம். இதன் இடையில் ஜனங்கள் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஜெபம் அதிகமாக தான் விசுவாச அறிக்கையின் பவர் நிறையா இருக்கும். நீங்கள் பல மணிக்கு ஒரு ஜெபித்தீங்கன்னா நம்ம பண்ணுற அந்த 10-20 நிமிஷம் விசுவாச அறிக்கை பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய மக்கள் சேர்ந்து அதை பண்ணுவோம். நம்ம நிறைய இருதயங்கள் இணைக்கப்படும். நம்ம தூரமாக இருக்கலாம், ஆனால் நம்ம இருதயம் இணைக்கப்படுகிறது. பாருங்கள், நம்ம பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவி எல்லாருமே தூரமாக தான் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கிறாரு, ஆனால் இயேசுவும் தேவமும் பரலோகத்தில் வீட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அருகாமையில் இருக்கிறாங்க. எப்படி அருகாமையில் வராங்கன்னா, ஆவியின் மூலமாக. அவங்க ஆவியாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்க நம்மக்கிட்ட ஒரு செகண்டில் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. இதே போல தான் தேவஜனமே, நீங்கள் தூரமாக இருந்தாலும் நம்ம இருதயம் கனெக்ட் ஆகிறதுனால நம்ம ஒரு இடத்துல கூடுகிறோம். அதனால தான் நம்ம பண்ணுற 10 நிமிஷம் பயங்கர எஃபெக்ட். 10 நிமிஷம் வச்சு ஒரு 1000 பேர் சொல்கிறாங்கன்னா எத்தனை நிமிஷம் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுறது பார்த்தீங்களா? அதனால தான் நீங்கள் தனி ஜெபம் நிறைய பண்ணிவிட்டு இந்த விசுவாச அறிக்கையில் இணைந்திருந்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டாக இருக்கும். வாருங்க, நம்ம இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறேன். லூக்கா 17:6 சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாகியிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். தேவஜனங்களே, இதே மாதிரி ஒரு வசனத்தை நம்ம முன்பதாக வாசித்திருப்போம். அது மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னார். இது பாருங்க, ஒரு மரத்தையே பிடுங்கி இன்னொரு இடத்துல போன்னு சொல்கிறாரு. அந்த மரம் நிலத்தில் இருக்குது, ஆனால் கடலில் போய் நடப்படுன்னு சொல்கிறாரு. கடலில் நிற்க முடியுமா? கடலில் மண் இருக்காது. அந்த கடல் பரப்பில் ஒரு அத்தி மரம் நிற்குதுன்னா ஆச்சரியமாக இருக்கும் அல்லவா? ஏன்னா வேறு தண்ணியில் பிடிச்சிருக்குது. ஆனால் விசுவாசம் இருந்தால் ஒரு மரத்தை கூட தண்ணியில் நடலான்னு சொல்கிறாரு. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, ஒரு மரத்துண்டை வெட்டி போடுறாரு, இரும்பு மிதந்துச்சான். அப்போ அதுக்கு பின்னாடி இருந்தது விசுவாசம். விசுவாசம் என்ற வரம் அங்கே செயல்பட்டுருக்கு. அதனால தான் இரும்பை மிதக்க பண்ணியிருக்கு. யோசித்து பாருங்களேன், கடல் மேலே இயேசு நடந்தார். எப்படி நடந்தார்? விசுவாசத்தில் தான் நடந்திருக்கிறாரு. ஏன்னா விசுவாசத்துக்கு முன்பதாக எதுவுமே நிற்க முடியாது. சிங்கம் செயலிழந்துருது. அதனால தான் எபிரேயர் 11 பாருங்கள், விசுவாச பட்டியலில் நீங்கள் பார்க்கலாம். சிங்கம் செயலிழந்துச்சு, அக்கினி உக்கிரகத்தை இழந்துச்சு, இப்படி ஒரு பட்டியலே போட்டிருக்கு. அப்போ விசுவாசம் இருந்தால் சேதம் இல்லாமல் தப்பிக்க முடியும். பிசாசு கொண்டு வர்ற சேதங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து தப்பிக்கணும்னா விசுவாசம் வேணும். அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், எது ஆண்டவர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து முடிச்சிடலாம். அப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அதுக்கு உங்களுக்கு அடிப்படை தேவையே விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் இருந்தால் தான் ஒரு அத்தி மரத்தை பார்த்து இங்கேருந்து அங்கே போகணும்னு சொல்லுனா போவோம். ஆண்டவர் பாருங்கள், ஒரு அத்தி மரத்துக்கிட்ட வராரு. அந்த அத்தி மரம் நல்லா பச்சையாக இருக்குது, பழம் இல்லாமல் இருக்குது. உடனே சொல்கிறாரு, கனி இல்லாமல் இருக்கிறதுனால நீ சபிக்கப்பட்டு போவேன்னு சொல்கிறாரு. அடுத்த கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே மக்கள் போகும்பொழுது பார்க்குறாங்க, அது பட்டு போய் இருக்குது. என்ன நடந்துச்சு? ஆண்டவர் தான் ஆசிட் எடுத்து ஊற்றிட்டாரா? இல்லை, வார்த்தையின் வல்லமை உன்னை உருவாக்கவும் முடியும், உன்னை அழிக்கவும் முடியும். தேவஜனங்களே, இந்த அருமையான கிருபை, இந்த வரங்கள் இன்னும் இருக்கிறது. இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மந்திரவாதியே ஒரு அசுத்தாவின் வல்லமையோடு சொல்கிறான், நீ ரத்தம் கக்கி செத்துருவ, நீ 3 நாளில் செத்துருவ, நீ படுத்த படுக்கையாக மாறிடுவ, உனக்கு முடக்குவாதம் வந்துடும், நீ எலும்பைய மாட்ட, உன் கை விழுந்துடும், உன் கால் விழுந்துடும், இப்படிலாம் சொல்லும் பொழுது அதையெல்லாம் இந்த உலகத்தில் மந்திரவாதிகள் சொல்கிறது கூட அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் ஆவியில் நிரம்பி அதை உடைக்க முடியாதா? மந்திரவாதி கெட்டி போடுகிறான், அழித்து போடுறான், குடும்பத்தை பிரிக்கிறான். தேவன் என்ன செய்கிறாரு? குடும்பத்தை இணைக்கிறாரு.
பிசாசு கொள்ள வந்துடும், அழிக்கும் வருகிறான். நம்ம ஆண்டு அதை மீட்டு கொள்ள வந்திருக்கிறார், ரட்சிக்க வந்திருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் தான் அது நடக்கும். அந்த விசுவாசம் அற்புதமானது. வேதத்தில் பாருங்கள், பேதுரு சொல்கிறாரு, பேதுருக்கு ஒரு உபத்திரம் வரும்பொழுது ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் அழிந்து போகாதபடி நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா நீ உபத்திரத்தில் போகிற தேவ ஜனங்களே, எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு. அந்த உபத்திரத்தில் நம்ம இழக்கிறது என்னன்னு பாருங்கள், விசுவாசம். ஒரு சோதனை வந்தவொன்னே ஆண்டவர் இருக்கிறாரான்னு ஒரு விசுவாசம், அவிசுவாசம் நமக்கு வருது. விசுவாசம் நம்மளை விட்டு போய் விடுகிறது. ஆண்டவர் நம்ம கூட இல்லையே, உதவி செய்யலையே நம்ம நினைக்கிறோம். அது சோதனை வரும். சோதனை நம்மளை சுத்த பொண்ணாக மாற்றும். நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்னா சோதனை வரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசிட்ட உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு தேவன், சொலவுல புடைக்கிறது போல உன்னை புடைப்பான். ஆனால் நீ உன் விசுவாசத்தை விட்டுறாத, நான் அதுக்காக ஜெபிச்சுக்கிறேன். தேவ ஜனங்களே, எங்களை பார்த்து ஒரு ஊழியர் சொன்னார், ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 2000 2001 அந்த நாட்களில் சொல்கிறாரு. எங்கள் அம்மா அப்பா ஊழியத்தில் வந்த புதிய நாட்கள். அப்போ அவங்க ஊழியத்தில் இருக்கும் பொழுது பயங்கரமான போராட்டம். ₹1 இல்லை, நான் சிறுவனாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுக்க பணம் இல்லை, என் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க ஆகாரம் கொடுக்க காசு இல்லை. எங்கள் அப்பா சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமா, ஆண்டவருக்கே இறக்கம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்களை பிசாசு சொலவுல புடைக்க போகிறான், நீங்கள் கவனமாக இருங்கன்னு. அதே போல் நாட்கள் வந்தது. நாங்கள் ஒரு ஊழியத்திற்காக ஒரு ஊருக்கு, வேறு ஊருக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து போனோம். பல கிலோமீட்டர் தள்ளி எங்கள் சொந்த ஊர்லேருந்து போயிருந்தோம். அந்த ஊரில் போயிட்டு பயங்கர நெருக்கம். ஊழியர்கள் எங்களை அவமானமாக பேசுகிறது. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டால் எங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, ஆண்டவருக்கே நம்ம மேலே பிரியம் இல்லையே, நம்ம மரித்து போய்விடுவோமான்னு கேட்டாங்க. ஏதாவது விஷம் வாங்கி குடித்து மரித்துருவோமான்னு கேட்டாங்க. தேவஜனங்களே, பிசாசு இப்படிப்பட்ட ஆலோசனையை கொண்டு வருவான். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம மரித்தா நரகத்துக்கு அல்லவா போவோம், நம்ம செத்தாலும் சாகலாம், ஆண்டுக்காக சாகலான்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லை, அவங்க காதிலெல்லாம் போட்டிருந்த நகையெல்லாம் கலத்தி, இதை விற்று இந்த பணம் என்னத்தை செய்ய போகுது, நம்ம விசுவாச பாதையில் முன்னேறுவோன்னு சொல்லிட்டு அதை விற்று எங்கள் வீட்டு செலவுக்குள்ள காரியங்களெல்லாம் செஞ்சாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, தேவ ஜனங்களே, நம்ம விசுவாச வாழ்க்கைக்காக எதனாலும் கரையாமல் கொடுப்போம். உடனே நம்ம போயிட்டு, ஆண்டவரே என் கம்மலை கலத்த வச்சுட்டீரே, என் காரை விற்க வச்சுட்டீரே, என் வீடை விற்க வச்சுட்டீரே, இதெல்லாம் என்ன ஆண்டவரே, நீரெல்லாம் நல்ல ஆண்டவரான்னு சொன்னீங்கன்னா உபத்திரவத்தில் உங்கள் விசுவாசம் குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம். நம்ம ஆண்டவர் ஒன்றை எடுக்கிறாருன்னா 9 தருவார், ஒன்றை அடைக்கிறாருன்னா 1000 திறப்பார். அதை மறந்துடாதீங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒன்றை தான் எடுத்தார், ஆனால் கொடுக்க போகிறது 1000. அப்போ 1000 வாங்க போகிறோன்னு நீங்கள் மறந்து போயிட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய தப்பு. கர்த்தர் நம்மளை உயர்ந்த இடத்துல வைப்பாருன்னு நீங்கள் மறந்துட்டீங்க அல்லவா? அதுதான் நம்ம செய்கிற தப்பு. இங்கே தான் நம்ம விசுவாசம் அடிப்படுது. அதான் ஆண்டு சொன்னார், உன் விசுவாசம் கூட நான் ஜெபிச்சுக்கிறேன். பாருங்கள், பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பாருங்கள், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்போ ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு போனது. அவளுடைய விசுவாசம் ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவருக்கே தெரியாமல் வெளியே கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் ஜெபிக்கலை, கட்டளையிடலை, பிசாசை விரட்டலை. அவர் நடந்து போய் கொண்டு இருக்கிறார். பின்னாடி இருந்து யாரோ ஒரு ஆள் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாங்க. ஆனால் வல்லமை ரிலீஸ் ஆனது. வல்லமை ரிலீஸ் ஆனது காரணம் ஒரு பெண்மணியினுடைய விசுவாசம். தேவச்சனங்களே, கடுகளவு விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டு செய்வார்னு ஒரு விசுவாசம், அதை கிரியையில் கொண்டு வந்தால். தேவச்சனங்களே, மனசுக்குள்ளே விசுவாசத்துக்கிட்டே இருக்கிறது போராது, ஆக்ஷனில் கொண்டு வரணும். அவள் கொண்டு வர்றது ரிஸ்கான காரியம். ஏன்னா அவள் உள்ளே வந்தாருன்னா அவளை அடித்து கல்லெறிஞ்சு கொள்ளுருவாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் அந்த சாக்ரிஃபைஸை எடுத்தால், தேவ ஜனங்களை சில ரிஸ்க் எடுக்கணும். ஆபிரகாம் போல ஆண்டவர் சொல்கிற ஊருக்கு நம்ம வெளியே வரணும். தனிமையின் பாதை உண்டு, வேதனையின் பாதை உண்டு. இதில் போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் யார் என்பதை காட்டுவார், நிச்சயமாய் காட்டுவார். சிங்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது தான் சிங்கம் வாயடைக்கும். அக்னியின் உக்கிரகத்தில் இருக்கும் பொழுது தான் அக்னி அணைந்து போகும். செங்கடல் முன்னாடி நிற்கும் பொழுது தான் செங்கடல் பிளக்கும். ஏன் ஆண்டவரே செங்கடல்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த செங்கடலை பிளக்கிறவன் கூட இருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை விடுகிறதும் உபத்திரவத்தில் தான். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை உயரத்தில் கொண்டு வருகிறதும் உபத்திரவத்தில் தான். எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை தான், ஆனால் டிசிஷன் எடுத்தவங்க தான் தவறாக எடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரே உபத்திரவம் தான், மனுஷருக்கு வருகிற உபத்திரவம் தான் எல்லாருக்கும் வருது. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தரை கைவிடுகிறதும் நம்ம கையில் இருக்குது. தேவச்சனங்களே, நம்ம விசுவாசத்தை தொடர்ந்து முன்னேற, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்கணும்னா நமக்கு விசுவாசம் தேவை. ஏதோ சும்மா அல்ல விசுவாசம். விசுவாசம் ஆண்டவரை விட்டு உங்களை பிரியாமல் பாதுகாக்கும். அதனால் இணைந்து கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம், விசுவாச அறிக்கையிடுவோம். உங்கள் வாழ்க்கை மாறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான 9வது நாளில் கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி நடக்க போகிற விசுவாச அறிக்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். 9 மணி அளவில் ப்ரைட் டைம் சேனலில் சந்திக்கலாம் தேவஜனங்களே. 1000 துதி நம்ம ஜெப நேரம் டிவியில் வெளியிட்டிருக்கிறோம். தேவஜனங்களை இணைந்து கொள்ளுங்க. இதுவரை பார்க்காதவங்க, புதிதாக இணைந்தவங்க இங்கே இணைந்து துதிகளை சொல்லலாம். உங்களுக்கு உதவியாக இருக்கும். காட் பிளஸ் யூ.